மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷஅனுஹு அவனுடைய தனிப்பெரும் இரக்கம், கிருப, அன்பு, ரஹ்மத்தினுடைய ஒரு பார்வை அல்லாஹு தஆலா நல்ல விடயங்களின் பக்கம் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பங்கள் அடிக்கடி உண்டாக்கி தந்து கொண்டே இருக்கிறான். இது அல்லாஹுடைய தனிப்பெரும் கிருபையாக, இரக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உலகத்தினுடைய பிஸி ஷெட்யூல். இன்றைக்கு மக்கள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, எந்த நோக்கத்தை இலக்க அடைவதற்காக வேண்டி மக்களுடைய காலங்களும் நேரங்களும் செலவழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இலக்குகளை, அந்த நோக்கங்கள் அந்த மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில அடைஞ்சு கொண்டாங்களா இல்லையா என்ற பல கேள்விகள் இன்றைக்கு எங்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டுதான் இருக்குது. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இந்த தீனுடைய பாக்கியம் என்பது அல்லது தீனோட சேர்ந்த அமல்களுடைய பாக்கியம் என்பது அல்லது நல்ல விடயங்களை கேட்கக்கூடிய, பேசக்கூடிய பாக்கியம் என்பது இது அல்லாஹு தஆலாவுடைய புறத்துல இருந்து குறிப்பிட்ட சில நபர்களுக்கு மாத்திரம் வழங்கப்பட்ட மிக பெரும் பொக்கிஷமாக இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தை பார்த்தா, இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்வு சம்பந்தமான பல விடயங்கள் பலதரப்பட்ட ரீதியில பகிரப்பட்டுச்சு. ஒலிபெருக்கியினூடாக சொல்லப்பட்டது, சோசியல் மீடியாவினூடாக இப்படி ஒரு நிகழ்வு இருக்கிறது என்ற விடயம் சொல்லப்பட்டது. ஆனா சமூகம் தந்திருக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த தீனுடைய அமல்களுக்காக வேண்டி, நல்ல விடயங்களுக்காக வேண்டி தானும் கலந்து கொள்ளணும் என்ற சிந்தனையுடையவர்கள், அதற்காக வேண்டி தங்களுடைய வேலை வெட்டிகள்ல இருந்து கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி கொண்டவர்கள் என்பது ரொம்ப சொற்பமானவர்கள். இதனால் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஸுடைய கருத்து, உலகத்துடைய விடயங்கள், காரியங்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா தான் நேசிக்கக்கூடியவர்களுக்கும் உலகத்துடைய காரியங்கள் அல்லாஹு தஆலா கொடுத்து கொண்டுதான் இருப்பார். அல்லாஹு தஆலா விரும்பாத மக்கள், அல்லாஹுக்கும் மாற்றம் செய்யக்கூடிய மக்கள், கடவுளே இல்லை என்று வாதிடக்கூடிய நாஸ்திக கொள்கையுடைய மக்கள், தன்னுடைய 24 மணித்தியால கால நேரத்தை முற்றுமுழுதாக பாவத்திலேயே கழிக்கக்கூடிய மக்கள், இவர்களுக்கும் அல்லாஹு தஆலா உலகத்தினுடைய பாக்கியங்களை, உலகத்தினுடைய அருட்கொடைகளை, நிஅமத்துக்களை, வசதிகளை, வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை அல்லாஹு தஆலா கொடுத்து கொண்டேதான் இருப்பான். ஆனா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலா யுஅதி தீன இல்லா மன் அஹப்ப. ஆனா தீனோட சம்பந்தப்பட்டது, ஈமானோட சம்பந்தப்பட்டது, மார்க்கத்தோட சம்பந்தப்பட்டது, ஸ்வர்க்கத்தோட சம்பந்தப்பட்டது, எங்கட வாழ்க்கையுடைய வெற்றியோட சம்பந்தப்பட்டது, இத அத்தனையையும் அல்லாஹு தஆலா யார நேசிக்கிறானோ, யார விரும்புறானோ, யார தன்னின் பக்கம் நெருக்கி கொள்ளணும் என்று அல்லாஹு தஆலா முடிவு செய்திருக்கிறானோ, ஆசைப்படுறானோ, இந்த மக்களுக்கு மாத்திரம் தான் நல்ல விடயங்களுடைய தௌஃபீக் அல்லாஹு தஆலா கொடுத்து கொண்டு இருக்கிறான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு சுப்ஹானல்லாஹ் எங்கட நாவிலிருந்து நாங்க சொல்றதாக இருந்தாலும், மொழியறதாக இருந்தாலும், ரப்புடைய நாட்டம் இல்லாம, அல்லாஹ்வுடைய ஏவல் இல்லாம, அல்லாஹ்வுடைய விருப்பம் இல்லாம எங்களால மொழியறதுக்கு முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா தஷாஊன இல்லா அன் யஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன். நீங்க நினைக்கிறதுக்கும் என்னுடைய எண்ணம் தேவை. நீங்க ஏதாவது ஒன்றை நினைக்கணுமாக இருந்தாலும், உங்களோட உள்ளத்துல ஏதாவது ஒன்று ஊசலாட வேண்டி இருந்தாலும், ஒரு அமல செய்யணும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்ற வேண்டுமாக இருந்தாலும், என்னுடைய நாட்டம், என்னுடைய தௌஃபீக் தேவை. அது இல்லாம உங்களால நினைக்கவும் முடியாது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இதனால அதானுடைய சத்தம் பொதுவாக எல்லாருக்கும் ஒலிக்கப்படுகிறது.
அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ். அல்லாஹ் மிக பெரியவன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய சத்திய திருத்தூதர். தொழுகையின் பக்கம் நீங்க விரைந்து வாங்க, வெற்றியின் பக்கம் நீங்க நிறைந்து வாங்க. மேலானவர்களே, ஒரு நாளைக்கு 5 தடவைகள் இந்த அதானுடைய சத்தம் எங்கட காதுல ஒலிச்சு கொண்டிருக்கு. நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதை கேட்டுத்தான் நாங்க கடந்து போய்த்து கொண்டிருக்கிறோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அதானுக்கு பதில் சொல்றத ஹஜ்ரத் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கட உம்மத்துக்கு படிச்சு தந்தாங்க. அதான் சொல்லக்கூடிய நேரத்துல நாங்க இப்படி பதில் சொல்லணும். எங்க எல்லாருக்கும் பதில் சொல்ல தெரியும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று முஅத்தின் அழைக்கிறார். நாங்களும் என்ன பதில் சொல்றோம்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நாங்களும் சொல்றோம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், நாங்களும் சொல்றோம் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். எந்த இடத்துல முஅத்தின் ஹய்ய அலஸ் ஸலாஹ், தொழுகைக்கு நீங்க விரைந்து வாங்க, ஹய்ய அலல் ஃபலாஹ், வெற்றிக்கு நீங்க விரைந்து வாங்க, எந்த இடத்துல அழைப்பு விடுக்கப்படுதோ இந்த நேரத்துல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தந்த துஆ என்ன தெரியுமா? நாங்களும் திருப்பி முஅத்தின் சொல்றத போல ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ் சொல்றது இல்ல. நாங்க என்ன சொல்றோம்? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இதனுடைய அர்த்தம் நாங்க விளங்கி சொல்றோமா? அல்லது ஏதோ நாங்க படிச்சிருக்கிறோம், அதைத்தான் நாங்க காலம் காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? மேலானவர்களே, இதற்கு பின்னால மிக பெரும் ஒரு தாக்கத்தை, ஒரு சம்பவத்தை, ஒரு ஈமானிய பாடத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு விளங்கப்படுத்தின ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக. மேலானவர்களே, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் அதோட அர்த்தம் என்ன? நாங்க எல்லாத்துக்கும் ஓதுறோம் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அர்த்தம் என்ன தெரியுமா? லா ஹவுல வலா குவத, ஏதாவது என்னால ஒரு நலவு செய்ய வேண்டும் என்றாலும், நான் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையில ஏதாவது ஒரு நல்ல அமல நான் என்ற வாழ்க்கையில செய்யறதாக இருந்தாலும் சரி, நான் செய்யக்கூடிய தவறு பாவம் குற்றத்தில இருந்து நான் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்றிருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம, அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாம இந்த ரெண்டையுமே என்னால செய்ய முடியாது. இதனுடைய ஒட்டுமொத்த சுருக்கம் தான் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அதான் செல்லக்கூடிய நேரத்துல, அதான் கேட்கக்கூடிய நேரத்துல மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய பாக்கியம் இருக்குதே, அது எல்லாருக்கும் இல்லை. இவ்வளவு பெரிய சஃப் இருக்கக்கூடிய நேரத்துல மகரிபுடைய சஃப் வெறுமனே 2. மற்றவர்கள் அவர்களுடைய நிலைப்பாடு, அவர்களுடைய தொழுகை, அவர்களுடைய அமல்கள், ஏன் அவர்களுக்கு அதான் கேட்கலையா அல்லது அதானுடைய நேரம் தெரியாதா என்று கேட்டா, மேலானவர்களே, ரப்புடைய தௌஃபீக் இல்ல, நசீப் இல்ல. ஏன் மஸ்ஜிதுக்கு வந்து தன்னுடைய நெத்திய சுஜூது செய்யறதுக்குரிய பாக்கியம் அவர்களுக்கு இல்ல. இதைத்தான் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான். இதைத்தான் நாங்களும் ஓதுறோம் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அமல் செய்யறதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் தேவை. பாவத்தில இருந்து, குற்றத்தில இருந்து, தவறில இருந்து நாங்க தவிர்ந்து கொள்றதாக இருந்தாலும் இதற்கும் ரப்புடைய தௌஃபீக் தேவை. நாங்க விரும்பிட்டோம்ங்கிறதுக்காகவே நீங்க அமலுடைய தௌஃபீக் இல்ல. நாங்க ஒரு பாவத்தை வெறுக்கிறோம்ங்கிறதுக்காகவே எங்களால கலந்து கொள்ளவும் முடியாது. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நல்ல விடயங்களை கேட்கறதுக்கு தானே இது சுவர்க்கவாதிகளுடைய அடையாளம் என்பதாக குர்ஆனுடைய தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. நல்ல விடயங்களை கேட்கிறது, நல்ல சஃபைகளுக்காக வேண்டி கால நேரங்களை ஒதுக்குறது, ஈமானோட இபாதத்தோட பண்பாடுகளோட சம்பந்தப்பட்ட விடயங்களை நாங்க கேட்கறது இருக்குதானே, இதுதான் எங்கட ஈமானுக்கான தீனி, இதுதான் எங்கட ரப்போட தொடர்புகளை நாங்க சீராக்குவதற்கான வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கு.